மைண்டை நீங்கள் தான் ட்ரிகர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் மைண்டை மற்றவங்க ட்ரிகர் பண்ண வைக்கக்கூடாது. அதுதான் வியாபாரம். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் மற்றவங்க உங்கள் மைண்டை ட்ரிகர் பண்ணுறாங்க. எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா மற்றவங்க உங்களுடைய மைண்டை இதுதான் உண்மைன்னு தகவலை பரப்புறாங்க, உண்மையை நம்ப வைக்கிறாங்க. அப்போ எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு பார்க்க தெரியல. எண்ணங்களுக்கு நீங்கள் அதிகமான கவனத்தை கொடுக்குறீங்களோ அந்த எண்ணம் தான் உங்களை உங்கள் பாடியை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு நான் சொல்ல வரேன். எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஒரு கிரிட்டிசைஸ் ஒரு மக்கள் பண்ணுறாங்கன்னா அதுதான் உண்மைன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுதான் உண்மை. இல்லை இவரை பற்றி எனக்கு தெரியும், இவர் இப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு நம்பினீங்கன்னா அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை உங்கள் மைண்ட். எல்லோருக்கும் வணக்கம். இந்த குதிரையை சரியாக நீங்கள் அடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாயாஜாலம் நடக்குன்னு சொல்கிறேன். அதுதான் மைண்ட். ஏன்னா நம்ம மைண்டு 60,000 எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாஸ். ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் கடந்து போயிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் எந்த எண்ணத்துக்கு உயிரூட்டம் கொடுக்குறீங்க, எந்த எண்ணத்தை நீங்கள் செலுத்துறீங்களோ அந்த எண்ணம் தான் உங்கள் பாடியை ஆக்டிவேட் பண்ணுறது. நீங்கள் நெகட்டிவாக கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் நடக்கும், பாசிட்டிவாக கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் நடக்கும். இது உண்மை பாஸ், உண்மையாக நான் சொல்கிறேன். லைஃப்பில் நடந்த விஷயந்தான். உங்கள் மைண்டு உங்களுக்கே ஆப்போசிட்டில் ட்ரிகர் படும், உங்களே ஆப்போசிட்டில் செயல்பட வைக்கும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகணும், ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்கள் மைண்டு சொல்லும், போவாத, உடம்பெல்லாம் வலிக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும். ஆனால் நீங்கள் அங்கே போனால் தான் எனக்கு ஃபிட்னஸ் கிடைக்கும், அங்கே போனால் தான் என் மைண்ட் செட்டு சேஞ்ச் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் நகரணும். ஆப்போசிட்டாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்கள் மைண்டுக்குள்ளே. அப்போ தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் நகருவீங்க, இல்லைன்னா நகர மாட்டீங்க பாஸ். அப்போ நம்ம மைண்டு நாம் சொல்கிற விஷயத்த கேட்குற அளவுக்கு வச்சுக்கணும். இல்லைன்னா உங்கள் மைண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம சொல்கிறத கேட்கணும்னா என்ன வேணாலும் செய்யும். அப்போ நம்ம மைண்டு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்ல வரேன் பாஸ். உங்கள் மைண்டை நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் பார்க்கறது கேட்கறது இந்த மாதிரி ஒரு பிக்சராக வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு போய் ஸ்டோரேஜ் ஆகும். அந்த ஸ்டோரேஜ் தான் கடைசியாக வந்து என்ன ஆகுதுன்னா ரீஃப்ளெக்டாக வரும், வெளியே வந்து ரீஃப்ளெக்டாக வரும். நீங்கள் ஆழமாக நம்புறீங்கள, ஒரு படத்தில் ஒரு சீன் பார்க்குறீங்க, அந்த படத்தில் ஒரு சீனை பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மைன்னு நம்புறீங்கன்னா அதுதான் நீங்கள் உண்மைன்னு உங்கள் வாழ்க்கையில் வாழுவீங்க. பணக்காரங்களாம் தப்பானவங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அப்போ நம்ம பணக்காரங்க எல்லாருமே தப்பானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முழுமையான ஒரு கோணத்துக்கு வந்துடுவோம். பணம் சம்பாதிக்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கோணத்துக்கு வந்துடுவோம். ஆனால் உண்மையாலுமே பணக்காரங்க எல்லாருமே கெட்டவங்களா அப்படின்னு கேட்டால் சொசைட்டியில் போய் பாருங்கன்னு நான் சொல்லுவேன். எல்லாமே தப்பான பதிவுகள் நம்ம மனசுக்குள்ளே போச்சுன்னா அதுதான் உண்மைன்னு நம்புவோம் பாஸ். எண்ணங்களுக்கு நீங்கள் அதிகமான கவனத்தை கொடுக்குறீங்களோ அந்த எண்ணம் தான் உங்கள் பாடியை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு நான் சொல்ல வரேன். எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஒரு கிரிட்டிசைஸ் ஒரு மக்கள் பண்ணுறாங்கன்னா அதுதான் உண்மைன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுதான் உண்மை. இல்லை இவரை பற்றி எனக்கு தெரியும், இவர் இப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு நம்பினீங்கன்னா அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை உங்கள் மைண்டுக்கு கொடுக்குறீங்கன்னு முக்கியம் பாஸ். அதுதான் உங்கள் மைண்ட், அதை பொறுத்து தான் உங்கள் பாடியை ஆக்டிவேட் ஆகுதுன்னு நான் சொல்ல வரேன் பாஸ். அதுக்கப்புறம் உங்கள் மைண்டுக்குள்ள ஹார்மோன்கள்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஹார்மோன்கள்லாம் நிறைய வந்து சுரக்குது. அதில் டோபமைன், ஆக்சிடாசின், சென்ட்ரோன், அதுக்கப்புறம் என்டர்பின்ஸ், இந்த 4 வகையான ஹார்மோன்களும் வந்து பார்த்தீங்கன்னா சுரக்குது. இந்த 4 வகையான ஹார்மோன்களும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காச்சும் பிறக்குது. இதெல்லாம் வந்து பாருங்கள், உங்கள் மனம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு டோபமைன் ஓப்பன் ஆகுதுன்னா உங்கள் மனம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். உங்களுடைய மூளை கண்ட்ரோல் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த ரிமோட்டை சரியாக பயன்படுத்துங்கன்னு நான் சொல்ல வரேன். அந்த ரிமோட்டை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த டைரக்ஷன் போகணுன்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த குதிரையை சரியாக கொண்டு போய் அந்த டைரக்ஷனை கொண்டு போய் செலுத்த முடியும். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் மைண்டை நீங்கள் தான் ட்ரிகர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் மைண்டை மற்றவங்க ட்ரிகர் பண்ண வைக்கக்கூடாது. அதுதான் வியாபாரம். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் மற்றவங்க உங்கள் மைண்டை ட்ரிகர் பண்ணுறாங்க, எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா மற்றவங்க உங்களுடைய மைண்டை இதுதான் உண்மைன்னு தகவலை பரப்புகிறாங்க, உண்மையை நம்ப வைக்கிறாங்க. அப்போ எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு பார்க்க தெரியல. அதை என்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி நம்ம லைஃப் சேஞ்சஸ் ஆகும் பாஸ். உண்மையாக சேஞ்சஸ் ஆகும். இதை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய லைஃப்பில்
நான் இதுக்கு முன்னாடி ஒன்று பாஸ்ட்டை பற்றி நினைப்பேன், பாஸ்ட்டை பற்றி ரொம்ப நினச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போட அடிக்கடி என்னுடைய மைண்டில் நிறைய தாட் வந்துக்கிட்டே இருக்கும் பாஸ்ட்டை பற்றி. இவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க என்னை வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்களே, கிருஷ்ணா உனக்கு இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கும். ஆனால் நான் அந்த விஷயத்த என்னுடைய மென்டார் சொன்ன மாதிரி நான் கடந்து போனனால மட்டும்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பாஸ், இல்லைன்னா வந்திருக்க முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த கட்டத்தை விட்டு என்னைக்கு நகர்றீங்களோ பாஸ்ட்டை பற்றியும் நினைக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா ஆப்ஷன் ஃபியூச்சரை பற்றி நினைக்கக்கூடாது. ஃபியூச்சர் என்ன ஆயிருமோ எப்படி ஆயிருமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். சில டைம் சோர்வுகளை எட்டும்போது கூட அப்போ என்னுடைய மென்டார் அப்பையும் சொல்லும்போது சொன்னது என்னன்னா, அந்த விஷயத்தை யார் ஒருத்தங்க கடந்து பார்க்குறாங்களோ கடக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொன்னார். அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னுடைய மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களாலையும் ரீப்ரோக்ராம் பண்ண முடியும், உங்களோடையும் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைய முடியும்னு கேட்டுக்கிட்டு மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.